கிரிப்டோ, NFTs, டிஜிட்டல் கோல்ட் இதெல்லாம் கேட்க வேணா ட்ரெண்டிங்கா இருக்கலாம். பட் உங்க போர்ட்ஃபோலியோவை இது சத்தமே இல்லாம கில் பண்ணுதா? ஏன்னா எல்லாரும் நம்மளை சுத்தி நெக்ஸ்ட் பிக் திங் இதான் அப்படின்னு பேசும்போது நான் கேட்கிறேன், இந்த ஹைப் நம்ம மணி டிசிஷன்ஸை டிரைவ் பண்ணுது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றோமா, கேம்பிளிங் பண்றோமா? ஏன்னா நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி எடுத்துக்கங்க. பிட்காயின் சில பேரை crore ஆக்குச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, நிறைய பேரோட லைஃப் சேவிங்ஸ்மே ஓவர் நைட் இது வைப் அவுட் பண்ணுச்சு. ஏன்னா இதுல ரெகுலேஷன் கிடையாது, சேஃப்டி நெட் கிடையாது. ஆனா நம்ம 30% டாக்ஸ் கட்டணும். அண்ட் லாசஸ் ஆச்சா கூட நம்மளால கிளைம் பண்ண முடியாது. ஸோ உங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே போர்ட்ஃபோலியோ 50% மேல ட்ராப் ஆயிடுச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இன்னொன்னு NFTs, டிஜிட்டல் ஆர்ட் கேட்க கூலா இருக்கலாம். பட் நம்ம அதுல என்னதான் வாங்குறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்னு இந்த வாஷ் ட்ரேடிங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஃபேக்கா பிட் பண்ணி பிரைசஸை ஜாக்கப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல லீகல் ரிகோர்ஸ் கிடையாது, ஜீரோ ரெகுலேஷன் அண்ட் டாக்ஸ்க்கு நம்ம ஸ்டில் 30% கட்டணும். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டை விட மோர் லைக் டிஜிட்டல் ரூலெட் மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று டிஜிட்டல் கோல்ட் சேஃப் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் எல்லாமே கிளிட்டர் ஆகுறதுலாம் ரெகுலேட்டட் கிடையாது. சில ஆப்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டு உங்களுக்கு எங்க ஸ்டோர் ஆகிருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் டிஜிட்டல் கோல்ட்லனா ஸ்டிக் டு செபி ரெகுலேட்டட் கோல்ட் ETF. ஏன்னா ரியல் சேஃப்டி கோல்ட்ல இல்ல, அக்கௌண்டபிலிட்டியில இருக்கு. உங்களுக்கு உங்க வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா எஜுகேட் பண்ணுங்க உங்களை. இந்த மாதிரி ரிஸ்கி ட்ரெண்ட்ஸ்க்கு உங்க போர்ட்ஃபோலியோ ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டிக் டு ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்ம். உங்க சைல்டோட எஜுகேஷனை ஒரு NFTல பெட் பண்ணுவீங்களா? அப்ப ஏன் உங்க ஃபியூச்சரை ரிஸ்க் பண்றீங்க? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அது உங்களை எம்பவர்டா ஃபீல் பண்ண வைக்கணும், ஆங்ஸைட்டி இன்டியூசிங்கா கிடையாது. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு உங்க மணி க்ரோ ஆகுதா இல்லையா அப்படின்னு டவுட்ஃபுல்லா இருக்கு, அன்ஷூரா ஃபீல் பண்றீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இப்பவே எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ 1-on-1 இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்த் செக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட்ஸை உங்களை ட்ரிக் பண்ண விடாதீங்க. ட்ரேட் த ஹைப் ஃபார் கிளாரிட்டி. ஏன்னா இந்த ஒரு கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டர் பாருங்க, அதுதான் ரியல் ஃப்ளெக்ஸ்.